ரூ. 10,000 முதலீட்டில் ஒரு இறக்குமதி தொழில் ஆரம்பிக்க முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அந்த பொருளை ஒன்று நமக்கு கடை இருந்ததுன்னா கடையில் வச்சு விற்பனை பண்ணலாம். இல்லை இருக்கவே இருக்குது அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி தளங்கள், அங்கே வந்து நாம் விற்பனை பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொருளை தேர்ந்தெடுக்க முன்னாடி அதனோட எடை எவ்வளவு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். எடை எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதுதான் வந்து முதல் படி. இதை மறந்துடக்கூடாது. ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொபைல் அக்சசரிஸ். ஸோ இது வந்து நேச்சராகவே வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதை வந்து இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மூலயமா நாம் விற்பனை பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து அதிக எண்ணிக்கையில் விற்பனை ஆகும். ஸோ அதனால் 10,000 நம்ம வாங்கினாலும் சீக்கிரம் தீந்துடும். ரெண்டாவது ஸ்மார்ட் கிச்சன். நீங்களே கூட இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த கிச்சன் அக்சசரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஸ்மார்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸை வந்து நாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவதன் மூலயமா விற்பனை பண்ணலாம். ரீல்ஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போடும்போது ஏதாவது ஒன்று வைரல் ஆகும். அது நல்லா தூக்கி விட்டுரும். நிறைய யூனிட் வந்து விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் 10,000, 20,000, லட்சக்கணக்கான யூனிட்ஸ் கூட விற்பனையாக வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது குறிப்பாக ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டி ப்ராடக்டாக வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய இல்லை அது சம்மந்தமான வீடியோஸ் போடக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் யாராச்சும் காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலயமா இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண சொல்லலாம். ஸோ அது பெரிய அளவில் நமக்கு விற்பனையாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதனோட லாப சதவீதம் அப்படின்றது அதிகம். ஈவன் மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு 10,000 ப்ராடக்ட் விற்றா கூட நமக்கு லாபம் பெர்சன்டேஜ் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த பியூட்டி ப்ராடக்ட்டை பாருங்கள், ஒரு 1000 யூனிட் விற்றா கூட நமக்கு லாபம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நாம் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வேறு சில பொருட்களையும் பார்க்கலாம். மொபைல் கேஸ் இருக்குது இல்லைங்களா? சில ப்ரீமியமான லெதர் கேஸ்லாம் வந்து நாம் இம்போர்ட் பண்ணலாம். லிப்ஸ்டிக் சைஸில் இருக்கக்கூடிய பவர் பேங்க் இருக்குது. இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவலில் இருப்போம், அப்போ நமக்கு பேட்டரி தீர்ந்து போச்சு. ஸோ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் பேங்க். இது வந்து பெருசு அளவில் உங்களுக்கு பேக்கப் கொடுக்காது. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் உங்கள் மொபைல் வந்து தாங்கும். அந்த மாதிரியான பவர் பேங்க். அதுக்கடுத்து மொபைல் ஆப் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்கரேஷன் லைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூடியூப் ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகக்கூடிய சார்ஜபிள் ஜூஸர். அதாவது மின்சாரம் தேவையில்லாத ஒரு வெஜிடபிள் சாப்பர். அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சிலிக்கான் பவுச் பேக்ஸ். இது வந்து சும்மா நம்ம கேரட்டு, பீன்ஸ்லாம் வந்து தனித்தனியாக போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில நேரங்களில் இந்த கொத்தமல்லியெல்லாம் தனியாக, புதினா தனியாக பேக் பண்ணுறதுக்கு இது வந்து ரீயூசபிள் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டிலேயே வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கான அந்த ரப்பர் பேண்ட். இது நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்கான ஒரு மூலிகை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட்டு, இல்லாட்டா ஒரு நல்ல ஒரு மார்பிள் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி மசாஜ் பண்ணக்கூடிய மின்சாரத்தில் மசாஜ் பண்ணக்கூடிய சின்ன போர்ட்டபிள் கருவி, இதெல்லாம் வந்து பெரிய அளவில் நமக்கு சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 10,000 அப்படின்றது பொருள் வாங்குறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு செலவு இருக்குது. என்ன செலவு? ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியாவில் டியூட்டி ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து இருக்குது, ஜிஎஸ்டிலாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கணக்கு பண்ணி மொத்தம் லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து அந்த லேண்டிங் காஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு அதை விற்க முடியுமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளை சைனாவில் விசாரிச்சிட்டோம், அதனோட காஸ்ட் நமக்கு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கான ஷிப்பிங் காஸ்ட் என்ன, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டி என்ன, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த இதுதான் வந்து உண்மையான பொருளோட விலை. அந்த விலையில் இருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டை வச்சு இந்த பொருளை விற்பனை பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் ஆர்டர் பண்ணணும். எடுத்த உடனே ஆசைப்பட்டுட்டு மொபைல் கேஸ் வாங்கிடலாம், சின்ன லிப்ஸ்டிக் சைஸில் இருக்கக்கூடிய பவர் பேங்க் வாங்கிடலாம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. பொருளோட உதாரணம் சொன்னேன், ஆனால் இந்த கணக்கு போட்டால் தான் கடைசியில் உங்களுக்கு லாபத்தில் போய் முடியும்.
இல்லை அப்படின்னா மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். ஸோ இந்த கணக்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல போடணும். முதல்ல போட்டு ரைட் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ட்ரையல் பாருங்கள். ஒரு 10,000க்கு நல்லபடியாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.